டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1 மற்றும் 4 மட்டும் சரி. முகப்புரையுடன் துவங்கிய முதல் அரசியல் அமைப்பு சட்டம் அமெரிக்க அரசியல் அமைப்பாகும். குடியரசு என்பதன் பொருள் அனைத்து பொது அலுவலகங்களுக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் உரியது என்பதையும் உள்ளடக்கியதாகும். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. 1 மற்றும் 2 மட்டும். கனரக தொழிற்சாலை, நடுத்தர தொழிற்சாலை. பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாயமகா அபியான் திட்டத்தின் நோக்கமானது. 1 மட்டும். பழங்குடி சமூகங்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல். பின்வருவனவற்றுள் 1962 ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? 1 மட்டும். பிரிவினைவாத தடுப்புச் சட்டம். கூற்று: சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாள்வதில்லை. காரணம்: சமூக நீதி என்பது சமூக சமத்துவம் அல்லது சமூக உரிமைகளுக்கு விகிதாசாரமற்றது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. கூற்று: இந்தியாவில் சமூக துறைகளுக்கான ஒட்டுமொத்த கொள்கை கட்டமைப்பை மத்திய அரசு வகுக்கிறது. காரணம்: கொள்கைகளை வடிவமைப்பதில் மாநில அரசு கணிசமான நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளன. கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். தற்போதுள்ள இட ஒதுக்கீட்டை நியாயப்படுத்திய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய அறிக்கை. ஜூலை 8, 2011. இதில் 4 மட்டும்தான் கரெக்டு. இதுக்கான ஆன்சர் இந்த ஆப்ஷனில் இல்லை. பின்வரும் திட்டங்களை அந்தந்த திட்டங்களின் பயனாளிகளுடன் பொருத்துக. பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ராவாஸ் திட்டம். பட்டியல் இன ஜாதிகள். அடல் வயோ அப்யுதே திட்டம். மூத்த குடிமக்கள். பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் திட்டம். சிறுபான்மையினர். பிரதம மந்திரி ஜன் ஜாண்டியா விகாஸ் இயக்கம். பட்டியலின பழங்குடியினர். நீதி கட்சி யாரால் 1916 ஆண்டு நிறுவப்பட்டது? டி.எம். நாயர் மற்றும் தியாகராய செட்டி. நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். மெட்ராஸ் யுனைடெட் வீக் மெட்ராஸ் திராவிடர் சங்கம் என மறுபெயரிடப்பட்டது. தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஏ. சுப்பராயலு ரெட்டியார் அமைச்சரவை சுயராஜ்ய கட்சிக்கு எதிராக போராடியது. பெரியார் ஈவேரா நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றினார். 2143